மிகப்பெரிய ஒரு பிரேக்கிங் நியூஸ் சொல்லவா? இந்தியாவுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி பிரதமர் பதவியிலிருந்து விலகவிருக்கிறார். விரைவில் அந்த செய்தியை அறிவிக்கப் போகிறார். இந்த செய்தியை யார் வெளியிட்டிருக்கிறார் தெரியுமா? சிவசேனா கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவரான சஞ்சய் ராவத். இந்த முடிவு எங்கு எடுக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? நாக்பூர், அதாவது ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமைச் செயலகம் இருக்கக்கூடிய இடத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு பின்னாடி என்ன நடந்தது அப்படின்னு உங்கள்கிட்ட சில விஷயங்கள், செய்திகளில் வந்த விஷயங்களை பகிர்ந்துக்கணும்னு விரும்புகிறேன். அதாவது உங்களுக்கெல்லாம் தெரியும், மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு கடந்த 12 வருடங்களாக ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமைச் செயலகம் இருக்கக்கூடிய இடத்துக்கு அவர் போயிருக்கிறார் அப்படின்னா இதுவரைக்கும் அவர் போனதே இல்லை. இந்த வாட்டி அவர் போயிருக்கிறார். 11 வருடத்திற்கு பிறகு போயிருக்கிறார். போனதுக்கான காரணமாக என்ன சொல்லப்பட்டது? அது என்ன அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாங்க, அந்த நிறுவனத்தினுடைய அடிக்கல் நாட்டு விழாவிற்கு மோடி செல்கிறார் என்பதாகத்தான் சொல்லப்பட்டது. ஆனால் அங்கே சென்ற மோடிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் இடையே மிகப்பெரிய விவாதம் நடந்திருக்கிறது. அதில் ஆர்எஸ்எஸ் முன்வைத்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மோடி பிரதமராக தொடரும் பட்சத்தில் உலக அளவில் ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய இயக்கம் முழுமையாக தடை செய்யப்படும். இந்தியாவில் மட்டுமல்ல, உலகம் முழுவதுமே அந்த இயக்கத்திற்கு தடை வந்தாலும் வரலாம். ஏன்னா அந்த அளவிற்கு மிகப்பெரிய சிக்கலான இடத்தை நோக்கி பாஜகவும் ஆர்எஸ்எஸும் நகர்ந்திருக்கிறது. அதற்கு காரணமாக மோடியினுடைய 11 வருட ஆட்சி இருந்திருக்கிறது என்பதை அவர்கள் சுட்டி காட்டியிருக்கிறார்கள். இதையொட்டி ஏராளமான விவாதங்கள் நடந்திருக்கிறது. அதாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இனிமேல் அதாவது 2014 நீங்கள் பார்த்தீங்கன்னா மோடிங்கிற பிம்பம், குஜராத் மாடல், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வச்சு ஆட்சி பொறுப்பிற்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் பிறகு தேர்தல் ஆணையம், இவிஎம், இந்த மாதிரியான பல விஷயங்கள், மற்ற கட்சிகளை சார்ந்த எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவது, அதிகாரம் இடி சிபிஐ மாதிரியான வச்சு அவங்களெல்லாம் வச்சு மற்ற கட்சிகளை வளைத்து போடுவது, இது மாதிரி ஆட்சியை நகர்த்தி கொண்டே வந்தார்கள் இல்லையா? கடந்த தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய சொந்த தொகுதி, மோடியினுடைய சொந்த தொகுதியாக இருக்கக்கூடிய வாரணாசியில் 3 சுற்றுக்கள் வரையிலும் மோடி பின்தங்கி இருந்தார். எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவிற்கு மிக செல்வாக்கற்ற தலைவர்களில் ஒருவராக மோடி மாறியிருக்கிறார் என்பது ஆர்எஸ்எஸ்க்கு தெரிஞ்சிருக்கு. மோடி தன்னுடைய செல்வாக்கை இழந்திருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஆனால் மோடியினுடைய செல்வாக்கு குறைந்து வரக்கூடிய அதே நேரத்தில் ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய இயக்கத்திற்கு எதிராக இந்திய மக்கள் மிகப்பெரிய அளவில் அவங்க ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பை நடத்தவிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியையும் இது கூட வந்திருக்கு.